அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் செல்வத்தை பரக்கத்தாக பெற்றுத்தரக்கூடிய 5 திக்ர்களை தான் பார்க்க போகிறோம். இந்த 5 திக்ரில் நீங்கள் எதை ஓதுனாலும் உங்களுக்கு பண கஷ்டமே இருக்காது. இந்த 5ஐயும் நீங்கள் சேர்த்து ஓதுனீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குடும்பத்தில் பண பிரச்சனை என்பதே இல்லாமல் போகும். இந்த திக்ரை நீங்கள் வழக்கமாக நீங்கள் ஓதிட்டு வாங்க. எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் அல்லாஹ் லேசாக்கி தருவான். இன்னும் எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் அதை பூர்த்தி செய்தும் நமது கையில் பணம் பரக்கத்தாக இருக்கும். அப்படிப்பட்ட 5 திக்ருகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த திக்ரு என்ன அப்படின்னா, முதல் திக்ரு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த ஒரு திக்ரு போதும் நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கு. ஏன்னா இந்த ஒரு திக்ரானது அனைத்து விதமான தேவைகளுக்குமே பலனளிக்கும். அற்புதமான ஒரு மந்திர சொல் அப்படின்னே சொல்லலாம். இந்த திக்ரை ஓதுனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த தேவை வேணாலும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த திக்ரை நீங்கள் 100 முறை ஓதிக்கோங்க. இரண்டாவது திக்ரு லா இலாஹா இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். இந்த ஒரு திக்ரை நம்ம அன்றாடம் நம்ம ஓதிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வறுமை என்பதே இருக்காது. இன்னும் கபரில் கேள்வி கணக்கு லேசாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தூரமாக போயிடும். இன்னும் சொர்க்கம் நமக்கு எளிதாக கிடைக்குது. இதை விட நமக்கு வேற என்ன சிறப்பு வேணும்? எனவே இந்த திக்ரையும் நீங்கள் 100 முறை ஓதிக்கணும். மூன்றாவது திக்ரு சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம். இந்த ஒரு திக்ரை யார் ஒருவர் ஃபஜ்ருடைய வேளையில் 100 முறை ஓதுறாங்களோ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே நமது காலடியில் வந்து விழும் அப்படின்னு நமது நபி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான திக்ரு. இந்த திக்ரை நம்ம ஒவ்வொரு முறை சொல்கிறதுக்கும் கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் நமக்கு மன்னிக்கப்படும். இன்னும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். இன்னும் ஏராளமான சிறப்புகள் கிடைக்கும். இது அல்லாஹ்விற்கு பிடித்த அற்புதமான திக்ரு. இந்த திக்ரை ஓதுறவங்களுக்கு ஒருபோதும் பண கஷ்டமே வராது. எனவே இந்த திக்ரையும் நீங்கள் 100 முறை ஓதிக்கணும். அடுத்தது நான்காவது திக்ரு சலவாத். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போவுமே நம்ம சலவாத்தை நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நம்ம சலவாத்தை முன்னிட்டு எந்த ஒரு துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான். இன்னும் நம்ம சலவாத்தை ஓதுறது அப்படிங்கிறதே அல்லாஹ்வினுடைய பிரியத்தை நமக்கு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமலாக இருக்குது. யார் ஒருவர் சலவாத்தை அதிகமாக ஓதுறாங்களோ அவங்கள அல்லாஹ்விற்கு அதிகம் பிடிக்கும். இன்னும் இந்த செலவாத்தை ஓதக்கூடிய காலம் எல்லாமே நமக்காக வானவர்கள் துஆ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எனவே இந்த ஒரு செலவாத்தை நீங்கள் காலை வேளையில் 100 முறை ஓதிக்கோங்க. அன்றைக்கு நாள் முழுவதும் உங்களுக்கு பரக்கத்தான ஒரு நாளாக இருக்கும். அடுத்தது ஐந்தாவது திக்ரு இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிற இந்த ஒரு சிறிய ஒரு இஸ்திக்ஃபார் தான். உங்களுக்கு எந்த இஸ்திக்ஃபார் தெரிஞ்சாலும் நீங்கள் ஓதலாம். குறைந்தது அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதிக்கோங்க. இந்த திக்ரையும் நீங்கள் 100 முறை ஓதிக்கணும். இந்த திக்ருக்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்குது. இன்னும் நம்ம கடன் உடையவங்களாகவோ அல்லது பண தேவை உடையவங்களாகவோ நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, இன்னும் நமது வாழ்க்கையில் நமக்கு வறுமை இருக்குது, குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா காரணம் நம்ம அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்காத ஒரே ஒரு காரணம்தான். எனவே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிற இந்த திக்ரை நம்ம எந்த அளவு அதிகப்படுத்துகிறோமோ நமது பிரச்சனைகள் நமக்கு தூரமாகும். நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கிட்டே வருவான். நீங்கள் இந்த இஸ்திக்ஃபாரை மட்டும் அதிக அளவில் ஓதி பாருங்க, செல்வம் உங்களை தேடி வரும். இங்கே பணத்திற்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. எனவே இன்ஷா அல்லாஹ் இதில் சொல்லக்கூடிய 5 அற்புதமான திக்ருகளை அன்றாடம் ஓதி செல்வத்தை பரக்கத்தாக பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.